வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 3 ஜூலையுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த இமேஜ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு இமேஜில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, கேரளாவில் இருக்கக்கூடிய கோட்டயம் டிஸ்ட்ரிக்ட், தட் இஸ் இன் குமரகோமில் இருக்கக்கூடிய வேம்பநாடு லேக்கில் பார்த்தோம் அப்படின்னா தெர் இஸ் அ ஹியூஜ் ஸ்ப்ரெட் ஆஃப் வாட்டர் ஹயசின்த். ஸோ இந்த வாட்டர் ஹயசின்த் அப்படின்றது ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். ஸோ இந்த ஒரு நியூஸோடைய பேக்ட்ராப்பில் நம்ம வேம்பநாடு லேக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஹயசின்த் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரம் தி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த வேம்பநாடு லேக் பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் லேக். ஸோ இந்தியாவில் லாங்கஸ்ட் லேக் இந்த வேம்பநாடு லேக் தான். ஸோ இந்த இமேஜில் உங்களால் பார்க்க முடியும். அதாவது இந்த கேரளாவுடைய அந்த நார்தர்ன் ஸ்ட்ரெச்சில் இருந்து சதர்ன் ஸ்ட்ரெச் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வேம்பநாடு லேக் அப்படின்றது இட் இஸ் எக்ஸ்டெண்டிங். ஸோ இந்த வேம்பநாடு லேக்குக்கு மற்ற பெயர்களும் இருக்குது. இட் இஸ் கால்ட் அஸ் வேம்பநாடு கயல், வேம்பநாடு கொள், புன்னமடா லேக், அதுக்கப்புறம் கொச்சி லேக். அதாவது இது ரொம்ப ஒரு பெரிய ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ஒவ்வொரு இடத்துல இதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் நிறைய டிஸ்ட்ரிக்டில் ஸ்பேன் ஆகுது அண்ட் டோட்டலாக கிட்டத்தட்ட 2033.02 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸில் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஒரு லேக் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு 4 ரிவர்ஸ்லேருந்து சோர்ஸ் வருது. ஸோ ஒன்று மீனாட்சில், இன்னொன்று அச்சன் கோவில், இன்னொன்று பம்பா, இன்னொன்று மணிமலா. ஸோ இந்த ஒரு லேக்கில் பார்த்தோம் அப்படின்னா வல்லம் களி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரு ட்ராஃபி போட் ரேஸ் இதில் நடத்துவாங்க. திஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் அ ஸ்னேக் போட் ரேஸ். ஸோ யூஸ்வலாக எப்போ நடத்துவாங்க அப்படின்னா இது ஆகஸ்ட் மந்தில் நடத்துவாங்க. ஸோ 2002 பார்த்தோம் அப்படின்னா இந்த வேம்பநாடு லேக்கை இட் வாஸ் இன்க்ளூடட் இன் த லிஸ்ட் ஆஃப் வெட்லாண்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் ஆஸ் டிஃபைன்ட் பை தி ராம்சர் கன்வென்ஷன். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய செகண்ட் லார்ஜஸ்ட் ராம்சர் சைட் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் இட் இஸ் தி சுந்தர்பன்ஸ். அண்ட் இந்த வேம்பநாடு வெட்லேண்டை பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் வெட்லேண்ட்ஸ் கன்சர்வேஷன் ப்ரோக்ராம்க்கு கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லேக்கில் there is குமரகோம் பேர்ட் சாங்சுரி. ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் ஆன் தி ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் தி லேக். ஸோ நம்ம வாட்டர் ஹயசின்த்துடைய டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வாட்டர் ஹயசின்த் அப்படின்றது சவுத் ஏஷியா இன்க்ளூடிங் இந்தியாவில் இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸில் காமனாக ஃபவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு அக்வாட்டிக் பீடு. ஸோ இது இண்டிஜினஸான ஸ்பீஷீஸ் கிடையாது. ஸோ நம்மளுடைய இந்தியாவுக்கு இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா டியூரிங் தி பிரிட்டிஷ் கொலோனியல் ரூல். ஸோ இது ஒரு ஆர்னமெண்டல் அக்வாட்டிக் பிளான்ட்டாக சவுத் அமெரிக்காவிலேருந்து தான் இது நம்மளுடைய இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ப்ராலிஃபிக் பிளான்ட். ஸோ ப்ராலிஃபிக் பிளான்ட் அப்படின்னா இது ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப ஷார்ட் டைம் பீரியட்லேயே ஸோ ஃப்ரூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், அதே மாதிரி ஃப்ளவர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ரொம்ப சீக்கிரமாகவே இது ரீப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ ப்ராலிஃபிக் பிளான்ட். ஸோ இது ரொம்ப சீக்கிரமாக வளர்றதுனால ஒரு வாட்டர் பாடியை ஒரு குறைந்த டைம் பீரியட்லேயே இது ஃபுல்லாக கவர் பண்ணிடும். அப்படி கவர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சன்லைட் அப்படின்றது அந்த வாட்டர் பாடிக்குள்ளே போகாது. ஸோ அது பெனிட்ரேட் ஆகலை அப்படின்னா அந்த வாட்டர் பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே உயிரிழந்துடும், இன்க்ளூடிங் ஃபிஷ்ஷஸ். ஸோ அதே மாதிரி இது என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனையும் இது எடுத்துக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ த மெயின் ரீசன் வை இந்த வாட்டர் பாடிஸில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் எல்லாம் உயிரிழந்துடும். அதே மாதிரி இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கமர்ஷியலாக நம்மளால் ஃபிஷிங் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளால் இதை ட்ராவலுக்கும் அந்த வாட்டர் பாடியை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் வை திஸ் வாட்டர் ஹயசின்த் இஸ் அ ப்ராப்ளம் இன் தி இந்தியன் வாட்டர் பாடிஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸும் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. ஜெய்சங்கர் டு ரெப்ரசென்ட் இந்தியா இன் பிளேஸ் ஆஃப் மோடி அட் SCO சமிட் இன் கசகஸ்தான். ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் பார்த்தோம் அப்படின்னா he has reached Astana in Kazakhstan on Tuesday. இவர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு பதிலாக ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய கவுன்சில் ஆஃப் ஹெட் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஸோ இதை இவர் அட்டென்ட் பண்ண போகிறாரு. அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ட் ஆன் July 3 and July 4. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் இஸ் ஷார்ட்லி கால்ட் as SCO. ஸோ இது ஒரு இன்டர் கவர்மெண்டல் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அண்ட் செக்யூரிட்டி அலையன்ஸ். ஸோ இது 2001 இது ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இட் வாஸ் ஃபவுண்டட் பை கசகஸ்தான், சைனா, கிர்கிஸ்தான், ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான், அதுக்கப்புறம் தஜிகிஸ்தான். ஸோ SCO உடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா டு ப்ரமோட் கோஆபரேஷன் அண்ட் மியூச்சுவல் சப்போர்ட் இன் ஏரியாஸ் சச் அஸ் ட்ரேட், இன்வெஸ்ட்மெண்ட், எனர்ஜி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் செக்யூரிட்டி.
ஸோ இந்த எஸ்சிஓவில் யூஸ் பண்ணக்கூடிய அஃபிஷியல் ஒர்க்கிங் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா இட் இஸ் ரஷ்யன், அதுக்கப்புறம் வந்துட்டு சைனீஸ். ஸோ 2023 யூபிஎஸ்சி மெயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் ரிகார்டிங்கான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது எஸ்சிஓ இஸ் அ வைரஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் அண்ட் இன் வாட் வேஸ் இந்தியா கேன் அட்ரஸ் திஸ் கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்சிஓவுடைய ஸ்ட்ரக்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் ஆர் ஆல் தி அட்வான்டேஜஸ் அண்ட் வாட் ஆர் ஆல் தி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எஸ்சிஓன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதில் என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ இதை நம்ம எப்படி மிட்டிகேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான அந்த சொல்யூஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரம் தி மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு தி ஹிந்துவில் கொடுத்துருந்தாங்க. கிரீன்ஸ் டிமாண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் டு எராடிகேட் சென்னா ஸ்கெப்டாபிலிஸ் ஃப்ரம் வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியில் பார்த்தோம் அப்படின்னா சென்னா ஸ்கெப்டாபிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்வாயன்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் சென்னா ஸ்கெப்டாபிலிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்குறது தான் வந்துட்டு சென்னா ஸ்கெப்டாபிலிஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்டு. ஸோ இது வந்துட்டு லெக்யூம் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு ஸ்பீஷீஸ். நம்மள நிறைய பேர் இது வந்துட்டு பார்த்துருப்போம். ஸோ இட் இஸ் அ மீடியம் டு பிக் ட்ரீ நேட்டிவ் டு சவுத் அதுக்கப்புறம் சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் இட் இஸ் க்ரோன் ஆஸ் அன் ஆர்னமெண்டல் பிளான்ட் அண்ட் இட் ஹேஸ் பிரைட் எல்லோ ஃப்ளவர்ஸ். ஸோ இது வந்துட்டு இட் இஸ் நேட்டிவ் டு சவுத் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கா. ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய இந்தியாவில் இட் இஸ் அன் இன்வேசிவ் ஸ்பீஷீஸ். ஸோ இந்த ஒரு பிளான்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டராக வந்துட்டு க்ரோ ஆகும், பர்டிகுலர்லி ஆன் த டீப் சாயில்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ட் இஸ் ஃபயர் அண்ட் டெர்மைட் ரெசிஸ்டன்ட். ஸோ தட் ஃபாரஸ்ட் ஃபயர்ஸில் கூட இது வந்து அந்தளவுக்கு அழியாது. ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் வந்தாலும் இண்டிஜினஸ் பிளான்ட்டோடைய க்ரோத்தை இது வந்துட்டு தடுக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ டாலரண்ட் டு தி ஸ்ட்ராங்லி அசிடிக் சாயில். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய சில சாயில்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இண்டிஜினஸான பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கான சில இடங்கள். ஆனால் இந்த மாதிரியான பிளேசஸில் இது நேட்டிவ் ஸ்பீஷீஸோட கம்பீட் பண்ணி இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு க்ரோ ஆகுறதுனால இட் இஸ் போசிங் த்ரெட் டு தி இண்டிஜினஸ் பிளான்ட் வெரைட்டிஸ். ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபியூவல்வுட்காக யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் அன் ஆர்னமெண்டல் பிளான்ட். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் இது வந்துட்டு எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா காஃபி, அதுக்கப்புறம் வந்துட்டு காஃபி அந்த பிளான்டேஷனில் வந்துட்டு ஷேடு ட்ரீஸாக தான் வந்துட்டு இதை ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பட் நவ் இட் ஹாஸ் பிகம் த்ரெட் டு தி நேட்டிவ் ட்ரீஸ். ஸோ இந்தியாவில் இதை வந்துட்டு இன்வேசிவ் ஏலியன் ஸ்பீஷீஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குளோபல் கம்பெண்டியம் ஆஃப் வீட்ஸில் இது வந்துட்டு ஒரு என்வாயன்மெண்டல் வீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐயூசிஎன் ரெட் லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அண்டர் லீஸ்ட் கன்சர்ன். ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடில் சிச்சுவேட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ். ஸோ நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் வந்துட்டு ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். ஸோ இந்த வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரியோடைய நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பார்டர்ட் பை நாகர்ஹோலே அண்ட் பந்திப்பூர் இன் கர்நாடகா. ஸோ இதனுடைய சவுத் ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பார்டர்ட் பை முதுமலை இன் தமிழ்நாடு. ஸோ இந்த ஒரு சாங்சுரியில் நிறைய ட்ரைபல் பீப்புள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ தே இன்க்ளூட் பனியாஸ், குட்டநாயக்கன்ஸ், குருமாஸ், ஊராலிஸ், அடியன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு குறிச்சியாஸ் அப்படின்ற ட்ரைபல் பீப்புள் எல்லாருமே வந்துட்டு இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ரீஜனில் நம்ம பார்க்கக்கூடிய வெஜிடேஷன் டைப் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் மாய்ஸ்ட் டெசிடுவஸ், ட்ரூ ட்ரை டெசிடுவஸ் அண்ட் செமி எவர்கிரீன் பேச்சஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு PIBயில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்டீல் ஸ்லாக் ரோட். ஸோ மெம்பர் நிதி ஆயோக் டாக்டர் VK சரஸ்வத் ரிலீசஸ் கைட்லைன்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஸ்டீல் ஸ்லாக் ரோடு வந்து நடந்திருக்கு. அண்ட் இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் நம்ம ஸ்டீல் ஸ்லாக்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். UPSC ப்ரிலிம்ஸில் கூட ஸ்டீல் ஸ்லாக் பற்றின ஒரு கொஸ்டின் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டீல் ஸ்லாக் அப்படின்றது வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியல் பை ப்ராடக்ட். ஸோ இதை வந்துட்டு எப்போ நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அந்த ப்ராசஸில் ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் நம்மளுக்கு வந்துட்டு இது ஒரு பை ப்ராடக்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதாவது ஸ்டீல் மேக்கிங் ஆப்ரேஷன்ஸ் தட் யூசஸ் எலக்ட்ரிக் ஆர்ச் ஃபர்னேசஸ். ஸோ இந்த ஒரு ப்ராசஸில் தான் நம்மளுக்கு வந்துட்டு அதிகமான ஸ்டீல் ஸ்லாக் கிடைக்கும். அண்ட் அதர் எந்த ப்ராசஸில் கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அயன் ஓரை ஸ்மெல்ட் பண்ணும்போது, அதாவது பேசிக் ஆக்சிஜன் ஃபர்னேஸில் நம்ம ஸ்மெல்ட் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டீல் ஸ்லாக் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டீல் ஸ்லாக்ல பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் கால்சியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ், அலுமினியம் சிலிகேட்ஸ் அண்ட் ஆக்சைட்ஸ் இன் வேரியஸ் காம்பினேஷன்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு என்வாயன்மெண்டல் பொல்யூட்டன்ட்.
ஆனால் இதை நம்ம வந்துட்டு வேரியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். பர்டிகுலர்லி ரோட் லே பண்ணுறதுல நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்து பேப்பரில் கொடுத்துருந்தாங்க. அருணாச்சல் பிரதேஷ் ஈல்ஸ் நியூ ஸ்பீஷீஸ் ஆஃப் ஹார்ன்ட் ஃப்ராக். ஸோ இப்போ ரீசெண்டாக ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் ஒரு நியூ ஹார்ன்ட் ஃப்ராக் ஸ்பீஷீஸை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனுடைய நேம் என்ன அப்படின்னா ஜீனோஃப்ரைஸ் அப்பதானி. ஸோ அப்பத்தானி அப்படின்னு சொல்லி இதுக்கு எதனால நேம் வச்சுருக்காங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் அப்பத்தானி அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபோனாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஒரு கன்சர்வேஷனை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ஃப்ராகுக்கு ஜீனோஃப்ரைஸ் அப்பத்தானி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்பீஷீஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அலாங் தி ஈஸ்டர்ன் ஹிமாலயன், அதுக்கப்புறம் இண்டோ பர்மா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் அப்பத்தானி கம்யூனிட்டி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரைபல் பீப்புள் வந்து எங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய ஜீரோ வேலியில் தே ஆர் லிவிங். ஸோ இவங்க பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து இட் இஸ் தானி அண்ட் இவங்க சன் அதுக்கப்புறம் மூனை வந்துட்டு வர்ஷிப் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு நிறைய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க அண்ட் தீஸ் ஃபெஸ்டிவல்ஸ் ஆர் கால்ட் அஸ் த்ரீ, மியோகோ, யாப்புங், அதுக்கப்புறம் வந்துட்டு முருங். ஸோ இந்த த்ரீ அப்படின்றது இட் இஸ் செலிப்ரேட்டட் வித் ப்ரேயர்ஸ் ஃபார் பம்பர் ஹார்வெஸ்ட். அதாவது நம்ம இப்போ சதர்ன் ஸ்டேட்ஸ்லலாம் வந்துட்டு இப்போ பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா, அதாவது ஹார்வெஸ்ட்டுக்காக நம்ம வந்துட்டு ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி சிமிலரான ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த த்ரீ அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு ப்ராஸ்பரிட்டி ஆஃப் ஆல் ஹியூமன் கைண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு பம்பர் ஹார்வெஸ்ட்காக ப்ரே பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். அண்ட் அடுத்து மியோகா. ஸோ மியோகா அப்படின்றது வந்துட்டு மாடர்ன் ஃப்ரெண்ட்ஷிப் டே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் பை தி அப்பத்தானி கம்யூனிட்டி. ஸோ இந்த கம்யூனிட்டி பீப்புள் பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் 1960s இருந்தே இன்டிகிரேட்டட் ரைஸ் ஃபிஷ் ஃபார்மிங்கை வந்துட்டு மவுண்டன் டெரஸஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷில் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தே ஆர் க்ரோயிங் 3 ரைஸ் வெரைட்டிஸ் அண்ட் இட் இஸ் கால்ட் அஸ் எம்யோ, பயாப்பே, அதுக்கப்புறம் வந்துட்டு மைப்பியா. ஸோ தாலே வேலி வைல்ட் லைஃப் சாங்சுரி பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் ப்ரெசென்ட் இன் தி லோவர் சுபன்சிரி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். அண்ட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ரிவர்ஸ் ஃப்ளோயிங். இட் இன்க்ளூட்ஸ் பாங்கே, சிப்பு, காரிங், அதுக்கப்புறம் வந்துட்டு சுபன்சிரி. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்மளால சப் ட்ராபிக்கல் அதுக்கப்புறம் ஆல்பைன் ஃபாரஸ்ட்டை நம்மளால பார்க்க முடியும். லைக் சில்வர் ஃபிர் ட்ரீஸ், ஃபர்ன்ஸ், ஆர்ச்சிட்ஸ், பேம்பூ, அதுக்கப்புறம் வந்துட்டு ரோடோடென்ட்ரான்ஸ். ஸோ இங்கே நம்ம காமனாக பார்க்கக்கூடிய ஃபோனா பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கிளவுடட் லெப்பர்ட், ஹிமாலயன் ஸ்குவிரல், ஹிமாலயன் பிளாக் பியர் எக்ஸெட்ரா. அண்ட் அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டைம்ஸ் நவுவில் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஆர்மி கண்டின்ஜென்ட் டிபார்ட்ஸ் ஃபார் இந்தியா தாய்லாந்து ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் மைத்ரி. ஸோ இப்போ ரீசெண்டாக 13th எடிஷன் ஆஃப் இந்தியா தாய்லாந்து ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ் மைத்ரி வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இது வந்துட்டு எப்போ ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் ஸ்கெடியூல்ட் டு பி கண்டக்டட் ஃப்ரம் 1st to 15th July of 2024. ஸோ எங்கே வந்துட்டு இதை ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரொவைன்ஸ் ஆஃப் தட் இஸ் in the 4th Vachira Prakan in Tak province of Thailand. So last edition of the exercise வந்து எங்க நடந்தது அப்படின்னா ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய உம்ரோய் இன் மேகாலயாவில் இது நடந்தது இன் செப்டம்பர் 2019. ஸோ அதுக்கப்புறமா இப்போ தான் வந்துட்டு அந்த 13th எடிஷன் நடக்குது. அண்ட் இந்தியன் ஆர்மி கண்டின்ஜென்ட் ஸோ இதில் வந்துட்டு 76 பர்சனல்ஸ் இருக்காங்க. ஸோ தே மெயின்லி ரெப்ரசன்டட் பை தி பட்டாலியன் ஆஃப் லடாக் ஸ்கவுட்ஸ், அதுக்கப்புறம் பர்சனல் ஃப்ரம் அதர் ஆர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஒரு எக்ஸசைஸ் மெயினாக எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்தியா அதுக்கப்புறம் தாய்லாந்து இவங்க இடையில இருக்கக்கூடிய அந்த மிலிட்ரி கோஆபரேஷனை ஃபாஸ்டர் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு மின்ட்ல கொடுத்துருக்காங்க. சென்டர் பிளான்ஸ் டு மேக் நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் ஆஸ் ஆபெக்ஸ் சர்டிஃபிகேஷன் பாடி ஃபார் ஆல் இந்தியன் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு எல்லா ப்ராடக்டையும் சர்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு நேஷ்னல் டெஸ்டிங் சர்டிஃபிகேஷன் பாடியாக கொண்டு வரதுக்கான ஒரு பிளான் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு சின்ஸ் கொலோனியல் டைம் பீரியட்லேருந்தே இது வந்துட்டு இருக்குது. அண்ட் இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1912 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எர்ஸ்ட்வைல் இதனுடைய நேம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் டெஸ்ட் ஹவுஸ். ஸோ இப்போ தான் இதை வந்துட்டு நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க.
அண்ட் இது வந்துட்டு இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் மல்டி லொகேஷன் மல்டி டிசிப்ளினரி இண்டஸ்ட்ரியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் டெஸ்டிங் லெபரட்டரி. ஸோ இது வந்துட்டு எல்லா வகையான டெஸ்டிங்கையும் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி தே வில் ஆல்சோ டூ கேலிபரேஷன். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் குவாலிட்டி இவாலுவேஷனை இவங்க பண்ணுவாங்க. இட் ஆல்சோ இன் காமர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரேட் ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல், அதுக்கப்புறம் வந்துட்டு நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இப்போதைக்கு இவங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா டெஸ்டிங், evaluation, அதுக்கப்புறம் வந்துட்டு calibration of raw materials as well as finished products to the end users through its branches established at Calcutta, Mumbai, Chennai, Ghaziabad, Jaipur, குவஹாத்தி அண்ட் வாரணாசி. அதாவது எந்த ப்ராடக்ட் நம்ம எடுத்துகிட்டு போனாலும் அந்த ப்ராடக்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல நம்ம டெஸ்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கேல் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கேலை நம்ம கேலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் அதை கொண்டு போய் நம்ம கேலிப்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இடங்கள்ல மல்டி லொகேஷன்ல இவங்க வந்துட்டு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் கல்கட்டா, மும்பை, சென்னை, காசியாபாத், ஜெய்ப்பூர், குவஹாத்தி அண்ட் வாரணாசியில் இவங்களுடைய டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸை வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய மெயினான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய மெயினான ஃபங்க்ஷன் வந்துட்டு எல்லா மெட்டீரியல்ஸ், ப்ராடக்ட்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மொடியூல்ஸ், சிஸ்டம்ஸ் அண்ட் சப்சிஸ்டம்ஸ் ஸோ இதை இவாலுவேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுற ஒர்க்கை இவங்க பண்ணுவாங்க ஃப்ரம் ஆல் தி பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அடுத்து வந்துட்டு வெல்டர்ஸ். ஸோ வெல்டர்ஸ்க்கு சர்டிஃபிகேஷன் இவங்க தான் வந்துட்டு கொடுப்பாங்க. அண்ட் தே ஹாவ் அ ஸ்கீம் ஆஃப் தி சென்ட்ரல் அத்தாரிட்டி ஃபார் டெஸ்டிங் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் வெல்டர்ஸ். And they will also assist industries in developing indigenous products for export promotion and import substitution besides their quality assurance program. So they will assist BIS in the formulation of national standards. So they will also assist industries and user organizations with R&D work in test engineering. So they will also assist the National Accreditation Board for Testing and Calibration Laboratories in the accreditation of testing and calibration laboratories in the country. So presently it is functioning as a subordinate office under Ministry of Consumer Affairs, Food and Public Distribution and the Department of Consumer Affairs. So in the information உங்களுடைய prelims perspectiveல important. So this is all about today's important current affairs. நாளைக்கு இன்னொரு set of current affairs ஓட நான் உங்களை மீட் பண்றேன். Till then keep watching our channel. Thank you.